குவாலிட்டிஸை வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பர் 9 பொதுவாக 9, 18, 27 சொல்லக்கூடிய 3 நம்பரில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவான ஒரு பர்சன்ஸ் தான். அவங்களோட குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்பீரமாக வணக்கம். நான் உங்கள் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீவர்ஷினி தான் பேசுகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர்ஸை நம்ம இந்த 2024க்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பிரத்யேகமாக நம்பர் 9 அப்படின்ற நியூமராலஜி நம்பரை தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூமராலஜி நம்பர் 9. ஸோ 9ஓட நம்பரில் பர்த் நம்பரில் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அண்ட் நம்பர் 9ஓட பாசிட்டிவ்ஸ் என்ன, இன்சைட்ஸ் என்ன, அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் நம்பர் 9ஓட குவாலிட்டிஸை வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பர் 9 பொதுவாக 9, 18, 27 சொல்லக்கூடிய 3 நம்பரில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவான ஒரு பர்சன்ஸ் தான். அவங்களோட குவாலிட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்பீரமாக ஒரு தோற்றமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு தான் இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பேருமே நீங்கள் அந்த நம்பர் 9ஓட டீல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தனி பவர் வேணும். ஸோ அவங்க நம்பர் 9 பாண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா இட்ஸ் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ ரொம்ப தைரியசாலிங்களாக இருப்பாங்க. அண்டு கணவன் மனைவி ஒருத்தர் வந்து நம்பர் 9ஆக இருக்கீங்க, ஆணோ பெண்ணோ அப்படின்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், எதுக்குமே வந்து பயப்படாமல் துணிச்சலோட செயல்படக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நம்பர் 9ல் பாண்டாக இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஸோ நம்பர் 9 நம்ம சொன்னோன்னே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. லைஃப் சைக்கிள் நம்பர் 9, கிரகங்கள் நம்பர் 9. ஸோ லைஃபோட ஒரு தொடக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்ற மாதிரி. ஸோ ஒரு தொடக்கம் அதுவே வந்து நம்பர் 9 தான். ஸோ 9க்கு வந்து அதிகப்படியாக நம்ம பிளானட்ஸ் நம்பர் 9 தான், நம்ம நம்பர்ஸ் நம்பர் 9 தான். ஸோ அக்கார்டிங் டு ஃபார்மட் நியூமராலஜி பார்த்திங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்பர் 9க்கு இது மாதிரி ஒரு பிரத்யேகமான குவாலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்பர் பாண்ட் 9 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்பர் 9ல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மிலிட்ரி பீப்புள் அண்ட் நல்ல போஸ்டிங், பிரதானமாக நல்ல ஒரு போஸ்டிங்குரியவங்க தான் வந்து நம்பர் 9ல் பிறந்தவங்க தான் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை கமாண்டேட்டிவ் போஸ்ட்டு, ஸோ அது எல்லாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கமாண்டபிளாக இருக்கிறவங்க எல்லாமே நம்பர் 9 போனாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் 9லேயே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். 9 பியூர் 9 இருக்குது, 18 இருக்குது, 27 இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாகவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பொதுவான குவாலிட்டிஸை கண்டிப்பாக நம்ம இன்சைட்ஸை பார்க்கலாம். சரி, இப்போது நம்பர் 9 பாண்டம் எந்த எண்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வச்சுக்கலாம், அதாவது ரிலேட்டிவ் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்களை எதை வந்து சப்போர்ட்டிவாக வச்சுக்கலாம். நம்பர் 9க்கு பொதுவாகவே ரொம்ப டாமினண்ட்டான நம்பருன்றதுனால நம்பர் 9 தான் அவங்களுக்கு சாதகம். ஸோ அதனால் பவர் டு பவர்னு சொல்லக்கூடிய நம்பர் 9 தான் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்பர் 9ல் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, லைஃப் பார்ட்னர் யாராக இருக்கட்டும், நீங்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எப்பயுமே நம்பர் 9 தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிச்ச நம்பர்ஸும் அவங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ் நம்பர்ஸ் இருக்காங்க, பட் நம்பர் 9க்கு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறது நம்பர் 9 தான். அடுத்து நீங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2ஆம் நம்பரில் பிறந்தவங்கள கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்கிறத அவாய்ட் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக சிறப்பாக இருக்கும். நம்பர் 9 பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வாழ்க்கை தரம் ப்ரொஃபஷ்னல் லைஃப்க்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு அவங்க அடம் பிடிச்சாங்க அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு அது கண்டிப்பாக சக்ஸஸ் பார்த்துட்டு தான் மீண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பர் 9 வந்து கொஞ்சம் அடமெண்ட்டான ஒரு நம்பர் தான். ஸோ ஒரு காரியவாதிகள்னு சொல்லலாம். அவங்கள கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா போதும், அது நடக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நம்பர் 9. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ரொம்ப, அதாவது ஒரு பெரிய காரியங்கள் எல்லாமே ஈஸியாக டீல் பண்ணுறதுக்கூடிய அவங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட நாலேஜ் மலை போல இருக்குங்க. ஒரு ஹிமாலயாஸ் மாதிரி அவ்வளோ நாலேஜபிளான ஒரு நபர்களாக தான் நம்பர் 9 இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன டாபிக், பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, எக்கனாமி, என்ன டாபிக் நீங்கள் சயின்ஸ் ஓரியன்ட்
என்ன டாபிக் எடுத்தாலும் அவங்களோட அந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணுறதுக்குரிய அளவுக்கு நாலேஜ் அவங்களுக்கு பயங்கரமாக கொட்டி கிடக்கும். ஸோ இது வந்து நம்பர் 9ஓட பிரத்யேகமான ஒரு குவாலிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் இந்த 2024 பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நம்பர் 9 வந்து 2024க்கு எப்படி இருக்குன்றதையும் சார்ந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2024 பொறுத்த வரைக்கும் 2024 which is 8 கண்டிப்பாக இவங்களோட எஃபர்ட்டை ஒரு 15 to 20% போட்டால் போதும், இவங்க வெற்றியை ஈஸியாக சேர்ந்து அடைஞ்சிடலாம். ஏன்னா நம்பர் 8 வந்து இவங்களுக்கு சாதகமான ஒரு நம்பர். ஸோ இந்த வருஷம் 2024 நம்பர் 9க்கு ரொம்பவே வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் பார்த்தவங்க வந்து நம்பர் 9ல் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் நம்பர் 9க்கு ஒரு அப்லிஃப்டான ஒரு இயர். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு. ஸோ நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா நம்பர் 9க்கு இன்னுமே வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக ஸ்மூத்தாக போகும். ஸோ கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 9க்கு ரிலேஷன்ஷிப் லைஃப்பும் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து நம்பர் 9ஓட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டில் இருப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பால், என்ன விதமான ஸ்போர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு லவுட் வாய்ஸ் கத்துறது, தோல்வியை வந்து ஏற்றுக்க முடியாமல் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் 9ஆக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தோல்வியை வந்து அவ்வளோ அசாதாரணமாக அவங்களால இன்டேக் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த ஜிம் ட்ரைனர்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபிசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா நம்பர் 9ஆக தான் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம், பழமைன்ற விஷயம் ரொம்பவே ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க இவங்க. ஸோ அதை வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் கண்டிப்பாக அவங்க அதை வந்து புகட்டுவாங்க. இது வந்து இது மாதிரி இருக்கணும் அவங்க பிள்ளைங்களுக்கும். இப்போது சில எல்லா நம்பர்ஸுமே அப்படி கிடையாது. பட் நம்பர் 9 பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான கல்ச்சர்ஸாக இருக்கட்டும், என்ன நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு சேர்க்கறதுக்குரியது ரொம்ப வந்து ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் 9 பார்த்திங்கன்னா பல்வேறு குவாலிட்டிஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 2024 நம்பர் 9க்கு நான் சொன்ன மாதிரி 15 to 20% உங்கள் எஃபர்ட்டை போட்டால் போதும், யூ வில் ரீச் அ ஃப்ளைட் சக்ஸஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்பர் 9ல் பிறந்தவங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கன்சல்டேஷன் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அது மாதிரி நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் தொடர்ந்து இதுக்குண்டான வீடியோஸ் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் நேயர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சந்தேகங்களையும் உங்களுடைய என்ன விதமான கொஷின்ஸ், யாருக்கு என்ன கொஷின் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீல் சீட். நன்றி, வணக்கம்.